காத்து வெளியே காத்து வந்து நீ சுத்தமாக காத்து இல்லை என்னம்மா அது அவங்க நீ எடுத்து கொடு 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 ஆமா சூரத்து எடுமா கிடையாது இந்த மீன் கருப்பாயிடும் அவன் காலையிலேயே எலி வருது அடிக்கே அங்கேயே எவ்வளோ வாங்கினூரா விலைவாசி ஏற்ற மாதிரி தான் வேலைக்கு 200 எடுக்காதுல்ல அந்த ரேட்டுக்கு 5300 25 30 கூறு வச்சா தான் காசு எடுக்கா 200 கூறுண்ணா இவங்களோட டார்கெட்டு 12 கூறு வச்சுட்டாங்க அவங்களோட டார்கெட் 6000 ரூபாய் வச்சியா 12 கூறு என்ன போச்சா அவங்களுக்கு எடுத்துக்கமா என்ன சொன்னாரு அவ்வளோதான் உங்க வேலை முடிஞ்சு போச்சு மீன் வரும்ல தமிழ்நாட்டில் ஸ்ட்ரைக்கு மீன் அதான் சொல்லுண்ணே மீன் வெட்டுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா மீன் வெட்டுவான் அந்த டைமிங் ஏற்ற மாதிரி ரோட்டுக்கு போகிற மாதிரி தான் அந்த மார்க்கெட்டு தான் மெயினாக இருக்கும் இந்த மார்க்கெட்டுமே பிடிக்க முடியாது நிறைய பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே மீன் விற்கிறாங்களான்றது தெரியல அவங்க டிவிலையும் பேப்பர்லையும் போட்டாங்க மீன் கடை காலம் அப்படின்னு இங்கே மீன் வரும்னு தெரியல அவங்களுக்கு அவனுக்கு கால் கேட்காத டேய் அவனுக்கு என்ன சொன்னாலும் கால் கேட்காது அவனுக்கு இல்லைம்மா கால் கேட்காதுமா அவனுக்கு நீ கேட்கறது
கேட்ட தப்பு தானே? நோ நோ. அப்போ உள்ள போ ராஜா நங்குறாரு. ஏன்னா தோல் வைக்கணும். இதெல்லாம் அந்த மீன் கிடையாது. நீங்க கேட்குற மீன்லாம் இருக்கு. அதை உச்சி வச்சு போட்டு பாருங்க. இல்லை வேண்டாம். நல்லா இருக்க மீன் நம்ம ஏன் தோல் வச்சிடணும்? மீன் வந்து அவங்க தெரியாமல் சொல்லுவாங்க. அதை செஞ்சு கொடுத்தா பற்றி பிரச்சனை கிடையாது. நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? தோலையும் முழு ஆனால் 200 கொடுங்க மொத்தமாக. சைலண்டாக இருக்க வரைக்கும் இந்த சீரடி தான் போகுது. அப்படியா? இவ்வளோ தெரியாதா?